என்ன ஹேம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். புது வருஷம். ஆமாம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. இந்த வருஷத்தோட எபிசோடில் போகலாம். ஆமாம். என்னாச்சு உடம்பு என்னாச்சு? கொஞ்சம் லைட்டாக ஃபீவர். கோல்டு. ஓகே ஓகே. இன்னும் எல்லா இடத்துலையுமே இருக்குது போல சொல்கிறாங்க போல இருக்கு. நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களை நீங்கள் பிராண்ட் அவதார ஆரம்பித்து நீங்கள் போட பிராண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கீங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருந்திருக்கீங்க. அப்புறம் எதாச்சும் நம்ம ஒன்றும் இருக்கேன். ஏஞ்சல் இன்வெஸ்டராக ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அது நிறையா தான் சொல்லுவேன், சென்னை ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது சரி ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு சீரியஸாக ஒரு விஷயத்தில் இறங்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி. அப்புறம் ஒரு ஷோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ வந்து மெட்டீரியலிஸ்டிக் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தீங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் பார்த்துருக்கேன். அது கரெக்டாக நான் சொல்கிறது 13 மாதம் கரெக்டாக. நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. நான் ஃபாலோ பண்ணி இந்த டேட்டில் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆகி ஒரு அழகான ஷோவாக மாற்றிருக்கீங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் அரட்டிக்குள்ளே ஏன் இதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிக்கு ஒரு மாதிரி யூடியூப்பில் ஒரு சேனலில் ஒரு ஷோ பண்ணுறோம் வேறு விஷயம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் ஸ்டார்ட் அப்புக்காக ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஷோவை தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா அதுக்கு நம்மளை நம்புறவங்க வேணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இனிஷியேஷன் வந்து பிஸ்னஸ் அரட்டையும் காரணம் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கிடச்சிது. ஸ்டார்ட் அப் பீப்புளும் நம்மளை அப்ரோச் பண்ணுற மாதிரி, பிஸ்னஸ் பீப்புளும் நம்மளை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தனால இது ஒரு ஃபேஸ் ஆஃப் த பிஸ்னஸாக மாறி இருக்கும். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் இந்த இவ்வளோ சூப்பராக நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன், செம்ம ஹாப்பி. எனக்கு நல்லா இருந்தது. நானுமே அதில் ஒன் ஆஃப் த இதாக இருக்கிறனால பார்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப ஒரு அழகாக இந்த ஷோவை கொண்டு வந்ததோட அந்த ஜேர்னி ப்ளஸ் அதோட சக்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நீங்கள் இந்த ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்ததுனால நீங்கள் கேட்குறீங்க. நம்ம மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி மீட் பண்ணிடுறோம், 4 வாட்டி மீட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் உருவானதுக்கு காரணம் பெரிய மோட்டிவேஷனே வந்து அவதார் லைவ் தான். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து யூடியூப் சேனல், இப்போ மற்ற யூடியூப் சேனல்லாம் இருக்குது, அவங்க சினிமா பீப்புளையும் செலிப்ரிட்டிஸு அப்புறம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் எடுப்பாங்க, இல்லை வந்து கான்ட்ரவர்ஷியல் கான்டென்ட் எடுப்பாங்க. இந்த கோவிட் வரும்போது நான் எடுத்த ஒரு டெசிஷன் வந்து அவதார் லைவ் வந்து பிஸ்னஸ் பீப்புளை மட்டும் எடுக்கணும், அவங்கள ஹீரோஸ் ஆக்கலான்றது தான் என்னுடைய அவங்கள செலிப்ரிட்டிஸ் ஆக்கணுது என்னோடய மிஷனாக இருந்தது. அப்போ எடுக்கும்போது நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக எடுத்தால் யார் பார்ப்பாங்க, ஒன்றும் கான்ட்ரவர்சியாக இருக்கணும், இல்லை அரசியல் இருக்கணும், இல்லை சினிமா இருந்தால் தான் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இது, தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அப்பிடைட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்கும், எப்பவுமே ஒரு பசி இருக்கும். புதுசாக எதனா பண்ணணும், வித்தியாசமாக எதனா பண்ணணும், ஏதாவது வந்து அக்ரெசிவாக பண்ண ஒரு ஐடியாலஜி இருக்கும். அது வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும். இப்போ சினிமான்னு எடுத்துக்கோங்க, க்ரியேட்டிவ் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் ஒரு 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 தேடுதல் இருக்கும். சரி நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 6 மாதம் பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். அவதார் லைவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஸ்டார்ட் அப் பீப்புள் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பிஸ்னஸ் லீடர்ஸும் பார்க்குறாங்க, கார்பரேட் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லலாம். ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ லான்ச் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ் வந்து மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், டாக்டர் குருசங்கர். அவர் நியூசிலாண்டில் இருக்கார். அவர் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப்பில் வந்து 99.9% வந்து ஏதாவது ஒரு யூஸ்லெஸ் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் பார்த்ததுலேயே நான் ரெகுலராக பார்க்குறது அவதார் லைவ் யூடியூப் சேனல். பிஸ்னஸ் அரட்டையை பார்த்தது. ஆமாம், நான் தேடி பார்த்து இவர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் லீடர்ஸை இன்டர்வியூ பண்ணால் அதை நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அப்படி தான் ஆமாம், அப்படி தான் நான் கனெக்ட் ஆனேன்னு அவர் ஓப்பனாக சொன்னார். அந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சாருன்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. உண்மையிலே அப்படி தான் அவதார் லைவ் மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து லேர்னிங் வந்தது. அதில் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் ஐடியாஸோட பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்கன்றது ஒரு தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணால் நார்த்தில் தான் ஸ்டார்ட் ஆகணுமா, அப்புறம் வெளிநாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும், ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, காப்பியாக தான் இருக்கும், அதை மாற்றலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் ஸ்டார்ட் அப் சிங்கம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ஏன் வந்து 13 மாதம் ஆச்சுன்னா, மற்ற ஷோ பற்றி நான் நெகட்டிவாக சொல்லக்கூடாது, பட் மற்ற ஷோவில் என்ன ப்ராப்ளம், எல்லோரும் வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்டார்ட் அப்ஸை வந்து சிங்கமாக ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பவுமே எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ் தான் முக்கியம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிங்கம் தான். அது இருக்கிற வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலும் சரி, இல்லை ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி இருந்தாலே அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, அவங்க சமுதாயத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சிங்கத்தை நாங்கள் கேரக்டர் எடுத்திருக்கோம். சிங்கம் வந்து ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ஆட்டிடியூட். ஆனால் ஒன்று உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பெரிய இதாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் லான்ச் பண்ணோன்னு
லான்ச் பண்ண கிட்டத்தட்ட 1500 கம்பெனிஸ் வந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மாக வந்ததுனால அது ஒரு நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடத்தணுன்றதுக்காக என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து 2-3 ABCD கன்சல்டன்ட் ஒரு கம்பெனி, அப்புறம் வெஞ்சர் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் டேட்டாவை வந்து அவங்க தான் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி GST சர்டிஃபிகேட்டோட பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கிற சில லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைன்சஸ்லாம் பெட்டராக ஒரு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் காட்டி இன்வெஸ்டர்ஸ் செலக்ட் பண்ண கம்பெனிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிட்டோம். அவங்களாம் மீட் பண்ணிட்டு தான் ஃபைனல் 50 தான் வந்து இப்போ இந்த சீசன் 1 வருது. சூப்பரான விஷயம் என்ன நான் பார்க்குறேன்னா, இது ஒரு பிஸ்னஸாக ஒரு ஸ்டார்ட் அப்புக்கெல்லாமே ஒரு இதாக என்ன பார்க்குறேன்னா, இது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். இப்போ பாருங்களேன், நீங்கள் நம்ம நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் வராரு, அவர் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சி வந்தார், அவருடைய பிளாட்ஃபார்மில் வந்துட்டார், அவருடைய கம்ப்ளைன்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, உள்ளே வந்தார். அவர் எதிர்பார்க்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல, ஆனால் ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருந்தது ஷோ மூலமாக. ஆனால் யோசிச்சு பாருங்கள், வெளியில் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அவர் அப்ரோச் பண்ணுவாங்கல்ல, பயங்கர சக்ஸஸ் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன, இந்த ஷோக்கு அப்புறம் நான் பார்த்த விஷயமே, அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் கால் வருது, சார் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே சார், நம்ம அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி என்னன்னு சொல்லுங்கள் சார், என்ன இவ்வளோ நாள் தெரியாதுன்னு. இந்த பக்கம் இன்வெஸ்டராக வர்றதுக்கும் சரி, ஸ்டார்ட் அப்புக்கும் சரி, அவ்வளோ என்கொயரி வரும்போது எவ்வளவு முன்னோடியான ஒரு நிகழ்வு எடுத்துகிட்டு போய் அது எனக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு டிவி ப்ரோக்ராமில், விஜய் டிவி ப்ரோக்ராமில் எப்போவுமே வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்த்தவங்க இது பார்ப்பான ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோட் பெருசாக ரீச் ஆனதுனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, இப்போ ஆரியரோ டாய்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஷோ முடிஞ்சுன்னா 1 மில்லியன் வியூஸ் அவங்களோட அது அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 249% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது வீடியோ போட்டிருக்காங்க அவங்க. அவ்வளோ கால்ஸ் வந்தது. அப்புறம் கோட் ரோபோட்டிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பிஸ்னஸ் ஆர்டர் வந்திருக்கு. அப்புறம் ஸ்பேஸ்மேன் கிராஃப்ட் சிங்கப்பூர்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கம்பெனி இருக்கிறதே தெரியாது, நான் அதை தான் சொல்ல வரேன். அப்புறம் உரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதில் எபிசோட் 2ல் உரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவர் வந்து பேஷனேட்டாக பண்ணியிருந்தார். இப்போ அவர் பிஸ்னஸாக மாற்றி அவருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், இது வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அவங்கள அடையாளப்படுத்தி அவங்கள வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது. அவங்களுக்கு வேறு தேவைகள் இருக்கலாம், அதாவது ஒரு பிஸ்னஸ் டீல் க்ளோஸ் ஆகலாம், ஒரு கோ பார்ட்னர் வரலாம், ஒரு இன்வெஸ்டர் வரலாம், ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணலாம், நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இது வந்து ஐடியாவோட இருக்கிற எக்ஸாக்ட்லி, இது வந்து நாட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷோ, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டார்ட் அப் பீப்புள் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல். அதனால தான் எங்களுடைய எங்களோட இன்வெஸ்டர் இருக்கார்ல, குமார் வேம்பு சார், அவர் தானே எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் அப் சிங்கம் ஐபியில் பானம் வெஞ்சர்ஸில். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்ன டேக்லேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சிம்பிளிஃபையிங் ஃபண்ட் ரைஸ், அப்புறம் ஆம்ப்ளிஃபையிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஐடியா இருந்தால் கூட அவனோட ஃபண்ட் ரைஸ் வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் ஈஸியாக ஃபண்டு கிடைக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஷோ வரதுனால அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆம்ப்ளிஃபைங் க்ரோத் எப்படி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன இருக்கலாம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எம்ப்ளாயிஸ் புது எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணலாம், கோ ஃபவுண்டர் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ். இப்போ அடுத்து வரப்போகிற எபிசோட் எனக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால எவ்வளோ புதுதான பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு ஆடியன்ஸுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் கனவை எட்ட கதவை தட்டுன்னு வச்சுருக்கோம். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க, இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் கதவை தட்டினீங்கன்னா அது வந்து நிறைய ஏன்னா ஒரு அது பார்த்தா நம்ம பிஸ்னஸ் அரட்டை மூலமாகவோ இல்லை அவதார் லைவ் நீங்கள் ஆரம்பிச்சது, நீங்கள் இனிஷியேட் சொன்னதுனால இது மூலமாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் இதை பார்க்குறேன். இது உருவானதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொண்டு போகும்போது, இப்போ நாங்களே ஒரு ஸ்டார்ட் அப் தானே, இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமே ஒரு ஸ்டார்ட் அப் தான். பிராண்ட் அவதார் வந்து ஒரு 9 வருஷம் கம்பெனி, பெரிய கம்பெனி இருந்தாலும் ஸ்டார்ட் அப் சிங்கமுக்கு தனி ஒரு தனி ஐபி, அது ஒரு ஸ்டார்ட் அப் தான். அப்போ நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேப்பா நடக்க போகுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னாங்க. ஆனால் இதை நம்பி ஜோகோவோட கோ ஃபவுண்டர் மிஸ்டர் குமார் வேம்பு வந்து, இது நல்ல ஐடியா இருக்குது, நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு எங்களோட கான்செப்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். அப்புறம் ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா பணம் வேணும் இல்லையா. அதுக்கு வந்து சார்ல்ஸ் குரூப், அவர் வந்து சார்ல்ஸ் மார்ட்டின், அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு எப்பயுமே வந்து சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஆசை அவருக்கு. அவர் ஸ்பான்சர் பண்ணார். அப்புறம் ஜோகோ ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்புறம் வந்து சங்கீதா கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஐடி, சத்யபாமா, டேக்கு, போத்தீஸ், எல்லா ஸ்பான்சர்ஸும் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னென்னா, கான்செப்ட் நல்லா இருக்குது, இதனால் மக்களுக்கு நிறைய நல்ல நடக்க போகுது, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இது உருவாக்கப்பட்டது தான். அப்புறம் விஜய் டிவிக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விஜய் டிவி வந்து இந்த கான்செப்ட் கேட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எடுத்துப்பான்னு பார்த்தோன்னே
அவங்க நான் சொன்ன லைன் என்ன, நான் எப்படி பிச் பண்ணேன், நானே பிச் தானே பண்ணேன். நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்கள் விஜய் டிவி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் சிவகார்த்தினை உருவாக்க முடியுது, அதே மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு ஜோகோ ஸ்ரீதர் வேம்புவோ இல்லை வந்து ஒரு நாராயண் மூர்த்தியோ இல்லை எலான் மஸ்கோ உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த லைனாக ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்தா இன்வெஸ்டர் இப்போ கையில் உண்மையாகவே நான் இந்த உலகத்தை நான் இப்போ ஒரு ஃபினான்ஷியலாக நான் மக்களை உலகத்தையே 2 விதமாக பிரிப்பேன். ஒருத்தன் பணத்துக்கு என்ன செய்யறது, இன்னொருத்தன் பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறது. இது ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கறது. பணத்துக்கு என்ன செய்யறதையும் பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதையும் 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து, ஏன்னா ஏமாந்து போறாங்க. இந்த பணத்துக்கு என்ன செய்யறான் போயிட்டு யாரையாவது ஏமாத்தி கூட்டிட்டு வந்துடுறான், பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறது தப்பான ஆள்கிட்ட போய் கொடுத்துட்றாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு இதாக பார்க்குறேன். அதான் நான் கூட ஷோவில் கூட சொன்னேன், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னு வள்ளுவர். அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ஹேம். எனக்கு ரொம்ப மக்களும் ரொம்ப இது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதில் நானும் ஒன்றாவது பாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இன்றைக்கி பாம்னு அப்படியே வெடிச்சு அவ இருந்ததே தெரியல, எங்கேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டீப் சீக் வந்து மற்றவங்களாம் சிக்காக்கிட்டு. ஆமாம், டீப் சிக்காகிட்டாங்க. ஆமாம், டீப் சிக்காகிட்டாங்க. என்விடியா வந்து ஒரே நாளில் 17%, ஏன்னா ஜிபியூ வச்சு தான் ஏஐ இல்லைனா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். அதுதான் வந்து ஏஐ தான். அவன் வந்து ஜிபியூ இப்போ இன்டெலுக்கும் என்விடியாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இதுலேருந்து இந்த இதுக்குள்ள துணைக்கதை மாதிரி இது. இன்டெல் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் கம்பெனி. அவன் என்ன பண்ணிட்டான், ஜிபியூ பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, சிபியூ தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டான். ஆனால் ஜிபியூ தான் பயங்கர இமேஜை ப்ராசஸ் பண்ணி ஏஐ இமேஜெல்லாம் பண்ண போகுது. ஏஐக்கு வந்து ஜிபியூ தான் தேவைங்கிறத யோசிக்கல. ஆனால் என்விடியா யோசிச்சு அவங்க மார்க்கெட்டில் எங்கேயோ போயிட்டாங்க. மார்க்கெட்டில் எங்கேயோ போன நேரத்தில் டீப்சீக் உள்ளே வந்து இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஓப்பன் ஏஐங்கிறது ஒரு கம்பெனி. இவங்க டீப்சீக்கு வந்து அந்த கம்பெனி ஹெட்ஜ் ஃபண்டு கம்பெனி, ஒரு கம்பெனி சைனீஸ் கம்பெனி. அவன் என்ன பண்ணுறான்னா திடீர்னு இறக்கி கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் மாடல், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்எல்எம் யூஸ் பண்ணலாம், லாங் லாங்குவேஜ் மாடல்வாங்க. அது அந்த மாடியூலில் மிஷின் லாங்குவேஜில் அவ்வளோ அழகாக பண்ணி என்னம்மா கேள்வி கேட்டால் பதில் சொல்லுதுங்கிறீங்க. நான் இன்றைக்கி இப்போ உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி டீப்சீக்கால் உனக்கு எதாவது பிரச்சனையான்னு சாட்ஜிபிட்ட கேட்குறேன், அது ஒரு பதில் சொல்லுது. அழகாக டீப்சீக் வந்து புது கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அது பதில் சொல்லுது. டீப்சீக் கிட்ட சாட்ஜிபிட்டி போய் கேட்டால் அது வந்து அவங்க என்னையோட ரொம்ப சீனியர் அப்படிங்குது, ரொம்ப மரியாதையாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்க, ஒரு காம்படிட்டர் மாதிரி ஆன்சர் பண்ணிக்கல. ஆனால் இது டீப்சீக் உள்ளே இறங்கின உடனே ஒரே நாளில் ஹெவி டவுன்லோட்ஸு, என்விடியாவோட ஷேர் 17% இறங்குது. ஏதோ ஒரு விதத்தில் சைனா உள்ள வந்து மறுபடியும் ஒரு கேம் விளையாடுறாங்க. கரெக்ட். அதில் தான் என்ன சொல்லலாம், மேக்னிஃபிசன்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாஸ்டாக்ல வந்து ஒரு 10-15 கம்பெனி தான் மேக்னிஃபிசன்ட். அதாவது அதெல்லாம் எவ்வளோ $100s of billion ஒர்த்து மார்க்கெட் கேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டா, கூகுளு, அப்புறம் வந்து இந்த ஓப்பன் ஏஐ ஃபோரம்ஸு, அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டு, இதெல்லாம் இருந்தபோது இந்த டீப்சீக் லான்ச் பண்ண டவுன்லோடை பார்த்துட்டு மிரண்டுட்டு எல்லாம் போடுறாங்க. என்னென்னா இது வந்து இந்த டீப்சீக் R1 ரிலீஸ் பண்ணோன்னே அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒன்று வந்து உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஜிபியோட காஸ்ட்டை கம்மி பண்ணிடுது. அதெல்லாம் எல்எல்எம் எல்லாமே ஜென்யூன் ஓப்பன் சோர்ஸ் ஆகிட்டார். யார் வேணால் எடிட் பண்ணலாம், யார் வேணால் இது பண்ணலாம். இப்போ என்விடியா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி பார்த்து அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30% போச்சு இல்லைங்களா, 70% போச்சு. 70% வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே வந்து நாஸ்டாக்ல வந்து ஒரே நாளில் ஒரு கம்பெனி இவ்வளோ $1 billion லாஸ் பண்ணுது. நான் கிட்டத்தட்ட $600 billion சொல்கிறாங்க, விச் இஸ் இட்ஸ் நாட் ஆர்டினரி அமௌண்ட்டு. இப்போது என்ன ஒரு ஷேக் ஆகிடுச்சுன்னா, ஜிபியு இவங்களும் ஜிபி தான் யூஸ் பண்ணுறாங்க, என்விடியோட ஜிபியு தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களோட பொசிஷனிங் பாருங்கள். அதாவது ஒன்று, நீங்கள் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஷேக் பண்ணுறதுக்கு இந்த டீப்சீக் ஒன்று. இப்போ அலிபாபா விடுவாரா, அலிபாபா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்லேயே இந்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண சைனால இருந்து ஜாக்மா. அவர் என்ன பிறகு ஒன்று லான்ச் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இது ரெண்டும் வேஸ்ட்டு, அதை விட இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. டீப்சீக்கே பார்த்தீங்கன்னா அதோட லோகோ வந்து ஒரு ஷார்க் தான். என்ன பண்ண போகுதுங்கிறது, எப்படி கவ போகுதுங்கிறது அந்த லோகோலேயே காட்டுற மாதிரி கவிடுச்சு, உண்மையிலே கவிடுச்சு அது. ஸோ இதில் வந்து என்ன லேர்ன் பண்ண தொழிலாக நம்ம இதை பார்க்கணும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து இந்தியா யூஎஸில் இருக்கிற எல்லா ஏஐ கம்பெனிஸுக்கு வேக்கப் கால், தயவுசெய்து வார்னிங் காலாக எடுத்துக்கோங்க, வேக்கப் காலாக எடுத்துக்கோங்க. சும்மா நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னா எவனோ வரான், சைனாலேருந்து ஒருத்தர் வரான், டக்குன்னு அடிச்சுட்டு போகிறான். சைனா பாருங்களேன், அவங்க வந்து ப்ராடக்ட்டில் வராங்க. இப்போ வந்து இந்தியாவில் அந்த ஆரிரோ டாய்ஸும் ஸ்டார்டப்பில் பேசும்போது இந்தியாவில் வந்து 70% டாய்ஸ் இம்போர்ட்டர் ஃப்ரம் சைனா. இப்போது என்ன ஆகுதுன்னா, சைனா என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணுறான். கன்சியூமருக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி இல்லை சீப்பாக இருந்தால் போதும். அவன் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும். அந்த மாடலை கொண்டு வரான்.
அப்போது அது வரும்போது எவ்வளோ பெரிய நீ விஷயத்தை பண்ணால் கூட அவன் என்ன பண்ணுறான், ஷேக் பண்ணுறான். எதை வச்சு ஷேக் பண்ணுறான்னா ஒன்லி லோ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடியூசிங். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் செல்லிங்கும் லோ காஸ்ட் ஆக்கலாம். அதுக்கான டேக்ஸ் பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது ட்ரம்ப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வேக்கப் கால் இது. நீங்கள் உங்கள் மாடலை மாற்றுங்க, உங்கள் காஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள், நீங்கள் சும்மா ஸ்பெண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட காஸ்ட்டை ஏற்றாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சூப்பர். அதில் அதான் இப்போ நான் இந்த ட்ரம்ப்னு சொன்னதுனால நான் இந்த டீப்சீக்கோட இம்பேக்ட் வந்து பிஸ்னஸில் எங்கெங்கெல்லாம் அடைய போகுது அப்படின்னா, ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை, அதாவது 6 ஆண்டு காலம் ஒரு ஆள் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ரிசர்ச் பேப்பரை டீப்சீக்கோட்ட ஒரு 40லேருந்து 70 கொஸ்டின் கேட்டு அந்த ரிசர்ச் பேப்பரை 2 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாமா? அப்பா ஓகே. அப்போ PhD பண்ணுறவங்களும் 5 வருஷம் முடிஞ்சு கதை. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரியல் டைம் டேட்டாலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் ரியல் டைம் டேட்டானா இன்றைக்கி காலைல ஒரு நியூஸ் வந்திருக்குல்ல, அதுலேருந்து கூட டேட்டா எடுக்க முடியும். அதால் அந்தளவுக்கு பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ட்ரம்ப்புக்கு வந்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து முதல் வேலையாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா, நிறைய விஷயம் பண்ணார். அதில் ஒரு விஷயம் இந்தியா, சைனா, பிரேசில் இந்த மாதிரி நாடுகளுக்கு ஒரு பெரிய த்ரெட்டை ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, எங்கள் நாட்டில் உங்களுடைய பொருட்களுக்கு நான் நியாயமான ஒரு வரி வச்சுருக்கேன், ஆனால் உங்கள் நாடுகளுக்கு எங்களுடைய பொருட்கள் வந்துச்சுன்னா, அமெரிக்க பொருட்கள் வந்துச்சுன்னா ஏன் வந்து இவ்வளோ ஜாஸ்தி வரி வைக்கிறீங்க, ஒன்று என்ன பண்ணலான்னு பார்ப்போமா, இல்லைனா நீங்கள் என்ன வரி வைக்கிறீங்களோ அதையே வைக்கிறேன்னு சொன்னவொன்னே இந்தியா இஸ் கன்சிடரிங் தட் 100% டேக் போடுறதெல்லாம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு என்னென்னா ஐஃபோன் விலை குறைய வாய்ப்பு இருக்குது, டெஸ்லா கார் வர வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன த்ரெட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வரதுனால நம்மளுடைய மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா கான்செப்ட் வந்து அப்புறம் இதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் ட்ரம்ப் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு இந்தியாவிலையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், டீப்சீக் பார்க்குறோம், இந்த மாதிரி வெளிநாடுகளை பற்றி பேசுகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுனால இதுலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்புட்டை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மார்க்கோ இல்லை யாரோ ஒருத்தர் எலான் மஸ்கோ ஏன் இந்தியாவிலேருந்து வரக்கூடாது, தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம வந்து அதை பயன்பாட்டாளர்களாக இல்லாமல் உருவாக்குறவங்களாக மாறணும். எப்போ இந்தியா ஒரு கன்சியூமர், ஏன்னா நம்ம ஒரு கன்சியூமர் ஆகிட்டு இருக்கோம். இந்தியா எப்படி இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்க போகுது, ஒரு ஏஐ மாடலை உருவாக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே இந்தியன் இது சொல்கிறாங்க, ஐடி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 6 மாதத்தில் நாங்களும் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். சூப்பர் அப்படின்னு. அதாவது கன்சியூமர் மார்க்கெட்டில் இருந்து ஒரு கிரியேட்டர் மார்க்கெட்டுக்கு வரணும். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளோட கன்சியூமர் மார்க்கெட்டு எவால்வ் ஆகிட்டு இருந்தது. எல்லோரும் வந்து மாத சம்பளம் வாங்கி மாத செலவுக்கு தவிர மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ் என்ற கான்செப்டே இப்போ போயிட்டுருக்கு. எல்லோரும் தே வாண்ட் டு என்ஜாய் தர் லைஃப் ஸ்டைல். இப்போ கன்சியூமர் மார்க்கெட் வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டாக்னேட் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த டைட்டில்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன, இந்த வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்தியா, ஏஷியா, அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வந்து எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமியை தான் கேப்சர் பண்ணுவாங்க. அதை தான் அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கன்சியூமராக இருந்தது போதும், நீங்கள் கிரியேட்டராக மாறுங்க. கிரியேட்டராக மாறும்போது ஃபெயில் ஆவீங்க, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், பரவாயில்ல. கிரியேட்டராக ஆகி கன்சிஸ்டண்ட்டாக பெர்சிவரன்ஸ், இப்போ விடாமுயற்சி வந்து எல்லோரும் அஜித் வந்து அந்த கார் ரேஸில் 3rd place வந்தோன்னா எல்லோரும் பெர்சிவரன்ஸ் பற்றி பேசுகிறோம், விடாமுயற்சி பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இந்த விடாமுயற்சியோடு சேர்த்து நான் அந்த டீப்சீக்கு பேசுனது, இன்றைக்கி ஸ்டார்ட் அப் சிங்கம் பேசுனதுலேருந்து ஒரு ஜிஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஸ்கேம். எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கே ஒரு முக்கியமான தேவை என்ன இருக்குது அப்படின்னா, தே ஆர் கிவிங் சர்வீசஸ் இல்லைன்னா ப்ராடக்ட். அதாவது சர்வீஸை ப்ராடக்டாக மாற்ற கற்றுக்கணும். இப்போ ஸ்விக்கி எல்லாம் சர்வீஸை ப்ராடக்டாக மாற்றணும். ப்ராடக்டைசிங் த சர்வீஸ் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. அதுக்கு டீப் ஒர்க் பண்ணணும். அந்த டீப் ஒர்க்கு தான் நீங்கள் டீப் சீக்குங்கிற அவுட்புட்டாக இருக்குது. அந்த மாடல் தான் என்ன ஆகுனா, அது ஒரு கம்யூனிட்டி கிரியேட். அதனால தான் நான் இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஈவெண்ட்ஸ்னு பண்ணாமல் நான் ஐபி கிரியேட் பண்ணுவேன். அந்த ஐபி கிரியேட் பண்ணுற ஐடியாலஜி இருந்ததுனால தான் கரெக்ட். இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் நம்ம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டான ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நம்ம 2 பேருமே எப்படின்னா, நீங்களும் ஒரு பிராண்ட் பர்சன், நானும் ஒரு பிராண்ட் பர்சன். நம்ம 2 பேரும் ஆக்சுவலாக காம்படிட்டராக யோசிச்சிருந்துருக்கலாம், ஆனால் நம்ம யோசிக்கல, கொலாபரேட் பண்ணோம். இதை வந்து ஒரு புக்கு வந்திருக்குங்க, கொலாபரேட்டிங் வித் எனிமி. எக்ஸாக்ட்லி, அது நம்ம எனிமின்னு சொல்லல, அது மாதிரி காம்படிட்டரை கொலாபரேட்டிங் வித் எனிமி. காம்படிஷன் இஸ் நாட் ஆடம் கோஹ்லர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. டயலாக்னு சொல்றாரு. அதில் இந்த நியூ இயர்ல நம்ம நிறைய பேசிட்டோம் ஒரே எபிசோட்ல. மீண்டும் அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். அதான் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே பேசி இது பண்ணோம். பட் அது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே டீப்சீக்கு இதுலேருந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக பார்க்க கேட்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் சிங்கம் பாருங்க, எவ்ரி சண்டே விஜய் டிவியில் 11:30. தேங்க்யூ.